வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் எம்ஃபார்மசி இஸ் பெட்டர் டு சூஸ் அகாடமிக்ஸ் சொல்லிட்டு ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு விளக்கம் பார்க்கலாம். ஸோ மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா டீச்சிங்கில் என்டர் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி ப்ரொஃபஷனில் நாம் எந்த பிரான்ச்சஸ் எடுத்து சூஸ் பண்ணி படிச்சிருக்கிறோமோ அந்த பிரான்ச்சில் ஒரு 5 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை அனாலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஆர்என்டி, ப்ரொடக்ஷன், கியூசி எதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா டீச்சிங்கில் என்ட்ரு ஆனோம் அப்படின்னா அது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அப்படி இல்லை டேரெக்டாக என்ட்ரு ஆனாலும் அது வந்து ஓகே தான். பட் எக்ஸ்பீரியன்ஸ் மேக் எ மேன் பெர்ஃபெக்ட் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நம்ம அந்த ஃபீல்டில் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் ஆக முடியும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி உங்களுடைய ஏரியா ஆஃப் சர்வீஸ் அதை சூஸ் பண்ணுறது உங்களுடைய ஹேண்டில் தான் இருக்குது. ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.